டாக்டர் வர காலி ஆயிடுச்சு. டாக்டர் புகழேந்தி எம்பிபிஎஸ் எம்எஸ் படம் நடந்துட்டாங்க. சரி, உடச்சி வச்சிருவோம். ஆனால் இங்கே ஒரு கடிதம் இருக்கு. டாக்டர் அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. இது வந்து ஒரு வாரம் வந்து டாக்டர் பார்க்கவே இல்லை. என்ன எப்படி? வாங்க டாக்டர், வாங்க பாருங்க. அப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு டாக்டர். பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க டாக்டர். உட்கார வச்சிட்டீங்களா? உட்கார வச்சு டாக்டர். இப்போ இவ்வளோ பேர் உட்கார வச்சிருக்கேன், எப்படி பார்க்குறது? இவங்க தான் டாக்டர் பேஷண்ட். ஓ இவ்வளோ தானா? சரி சரி, அப்பா பார்த்துடலாம். இது என்னப்பா? அப்பா உங்க கடிதம் டாக்டர். அப்பா நான் எவ்வளோ பெரிய டாக்டர். ஆமா டாக்டர். மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். கண் தெரியாத எங்க அம்மா எப்போ வாரம் லெட்டர் போட்டுட்டு இருப்பாங்க, யாரையா வச்சு எழுதி வச்சுட்டு. இதெல்லாம் நான் பார்க்குற டைம் எனக்கு வர பேஷண்ட்டை பார்ப்பேனா, காசை பார்ப்பேனா, இந்த லெட்டரை தூக்கி கொடுப்பான். ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் டோக்கன் நம்பர் 1. டாக்டர் 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 வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர். வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர். வயிற்று வலி பொறுக்க முடியல டாக்டர். வயிற்று வலி இருக்கும்போது ஏன் பொறுக்க போறீங்க டாக்டர்? வயிற்று வலி தாங்க முடியல டாக்டர். சரி பண்ணுங்க டாக்டர். அதுக்கு தானே நான் இருக்கேன். பண்ணுங்க டாக்டர். டாக்டர் பார்த்து பண்ணுங்க டாக்டர். இருக்கு சொல்லுங்க டாக்டர். ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. சரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா பண்ண முடியும். சரி என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அவனுக்கு? ஃபாஸ்ட் டாக்டர், ஃபாஸ்டா இருக்கா? அப்போ இம்போர்ட்டட் டேப்லெட் தான் நம்ம பண்ண ஆமா முடியும். டாக்டர், ஓகே டாக்டர். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். சரி சரிப்பா. இது எப்படி சாப்பிடணும் டாக்டர்? வாயெல்லாம் சாப்பிடணும் டாக்டர். சரி சரி, காலையில ஒன்று சாப்பிடு. சரி டாக்டர். மத்தியானம் ஒன்று சாப்பிடு. சரி டாக்டர். ராத்திரி உயிரோட ஒன்று சாப்பிடு. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆகுதுப்பா. டாக்டர் இதுக்கு எவ்வளவு ஃபீஸ்? 10,000 தான். 10,000 ரூபாயா? டாக்டர் மாத்திரை சாப்பிடாம சரியாயிடுச்சு டாக்டர். வயிறு வலியா? இதுதான் புரியல டாக்டர். 10,000 போடுறது டாக்டர் வயிற்று வலிக்கு 10,000 ரூபாய் கேட்கிறோம்ப்பா. டோக்கன் 2 தாஸ். டாக்டர் டாக்டர் வயிற்று வலி ஓடுது டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர். வயிற்று வலி ஓடுது டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர். வயிற்றுல தானே ஓடுது. காப்பாத்துங்க டாக்டர். நீ ஏன் அப்ப ஓடுற? டாக்டர் என்ன பண்ணுங்க டாக்டர்? சரி அதுதான் நான் பாக்குறேன். டாக்டர் இங்க ஓடுது. நான் பாத்துக்கிறேன். டாக்டர் இங்க ஓடுது டாக்டர். வெரி கிரிட்டிக்கலா இருக்கும் போல தெரியுது. இது வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும் போல தெரியுது. ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம், ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம், அப்படி பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம், யூரின் டெஸ்ட் எடுத்துடலாம். என்னென்ன டெஸ்ட் எல்லா டெஸ்டும் எடுத்துப்பா. இவங்க போட்டு பாத்துக்கோங்க. அந்த டிஜிட்டல் ஸ்கேன் எடுப்பா, இந்தியன் ஸ்கேன். பார்க்க தான் அப்படி இருக்கும். உடனே ரிப்போர்ட் வரும். சரி ஓகேவா? ரைட்டா போடு. டாக்டர் வயிற்று டாக்டர் முன்னாடி சொல்லிருக்கீங்க. முன்னாடி எடுத்தா முன்னாடி டாக்டர். இப்ப எடுக்கிற மாதிரி ரிப்போர்ட் உனக்கு. டாக்டர் அப்பா வயிற்றுக்குள்ள எலி டாக்டர் இல்லையா? டாக்டர் இன்னும் அரை மணி நேரத்துல அவங்க எலி டாக்டர் வயிற்று குடலெல்லாம் சாட போகுது. இதுதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சரி இதுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவா நாங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இதுதான் நாங்க டாக்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்பா அந்த ரேட் ட்ரீட்மெண்ட் டாக்டர் இம்போர்ட் எடுப்பா. இது சாப்பிட்டு டாக்டர் தண்ணி குடி. டாக்டர் மாத்தி வர மாதிரி இருக்கு. அங்க இருப்பா. டாக்டர் எலி அடியா அதனால சாப்பிட்டு எலி வெளியே வருது. டாக்டர் என்ன மாதிரி டாக்டர் இது? இதுதான் மார்டின் ராட் கில்லர். எலி உள்ளே வந்து சாப்பிடும், வெளியே வந்து சாவும். டாக்டர் 10 lakh. 10 lakhs? சரி 1 lakh இல்ல. 1 லட்சமா? ஆமா. எப்படி டாக்டர்? ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல வாங்கிட்டு எடுத்து ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். ஃபுல் ஆக்சிஜன் சார்ஜ் அவங்க தலையில தான் கட்டணும். இப்போ 1 lakh வாங்க பாருங்க. சரி புரியுது. சார் வீட்டில் 10 ரூபாய் எரி பண்ணி வாங்கி சாப்பிட்டுலாம் போடுது. இதாண்டா 1 லட்சம் போச்சு. சரி இவன் டாக்டர் அநியாயம் இருக்கு. இப்போ அடுத்த பேஷண்ட் இருக்காங்களா? டாக்டர் யாரும் இல்லை டாக்டர். சரி இல்லை ஃபோன் அடிக்க பாருங்க. பேஷண்ட்டாக தான் இருக்கும். உடனே வர சொல்லி டாக்டர் வெளியே போகிறது. எது டாக்டர் அம்மா இறந்துட்டாங்களா? அப்படியா? டாக்டர் உங்க அம்மா இறந்துட்டாங்க டாக்டர். அம்மா இறந்துட்டாங்க? ஆமா டாக்டர். எங்கள் அம்மா வந்து ஒரு கடமை வச்சு டாக்டர் வந்து 1 வாரம் ஆகுது டாக்டர். நீங்க தான் உதாசீனப்படுத்துறீங்க. கொடுங்க.
ஓ அம்மா. ஓ என் மகனே, நான் உன் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறேன். உன் தாய் கடிதம் வாசித்ததும் உன் உள்ளம் உடைந்து போயிற்றோ? ஆம், நீ சிறுபிள்ளையாய் இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் இரு கண்களும் பழுதடைந்து நீ பார்வையற்றவனாய் மாறிப்போனாய். மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பிறகு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னபோது ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது இரு கண்களையும் உன் தாய் உனக்கு தானமாக கொடுத்து விட்டாள். நீ இவ்வளவு காலம் உலகை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான். ஆனால் நீயோ அவளை குருடி என்று அவமானப்படுத்தி உன்னிடம் சேர்த்துக் கொள்ளாமல் இறுதி வரை தள்ளி வைத்து விட்டாய். இப்போதும் என் மகனே, உன் தாய் என் சமூகத்தில் மகிழ்வுடன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளாமல் பெருமையிலும் பாவத்திலும் புகழிலும் இச்சையிலும் சிக்கி என் வெளிச்சத்தை அகற்றி இருளில் இருக்கிறது. என் அன்பு மகனே, எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்பூவுலகில் பிறந்து எல்லா மக்களுக்கும் வெளிச்சமாய் இருந்தேனோ, அப்படியே நீயும் உனக்குள் இருக்கிற பெருமை, புகழ், பண ஆசை என்கிற இருளை விரட்டி மெய் வெளிச்சமாகிய என்னை ஏற்றுக்கொண்டு என் வெளிச்சத்தின் மகனாய் மாறி சமுதாயத்திற்கு நன்மைகளை செய். எப்படி உன் தாய் தன்னலமின்றி உன் நலனுக்காக தன் கண்களையே தியாகம் செய்தாளோ, அதேபோல் நீயும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மகனாக மாறி என் வெளிச்சத்தை மற்றவர்களுக்குள் பிரகாசிக்க செய்வாயாக. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த உலகத்தில் பணத்துக்காகவும் புகழுக்காக வாழ்ந்து வந்தேன். இனிமேல் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் சொன்னபடி மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன்.